திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் இணைய வழி வாயிலாக நடைபெறும் இப்பொழிவினை வலையொலி வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இதை பின்தொடர்ந்து உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர வேண்டுகிறேன். நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்னை தமிழையும் வணங்கி சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய வரவேற்புரையை நான் சுருக்கமாக நிறைவு செய்கின்றேன். திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய 1656வது நிகழ்வு இன்றைய தினம் நூல்கள் வெளியீட்டு விழாவாக நடைபெறுவது அரங்கிற்கு கிடைத்த பெரும் பேறுகளில் எல்லாம் பெரும் பேராக எண்ணி நான் மகிழ்கின்றேன். இன்றைய நூலாசிரியர் நான் அவர்களை சகோதரி என்று அழைப்பதா அல்லது மகள் என்று அழைப்பதா, இதை இரண்டையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் சகோதரியும் அல்ல, மகள் அல்ல, என்னுடைய மாணவி. ஏனென்றால் அப்படித்தான் அவர்கள் என்னுடைய குருநாதர் 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 என்று நொடிப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவியாக நான் எண்ணி போற்றி அவர்கள் ஒரு 5 அருமையான நூலினை இன்றைய தினம் நம்முடைய அரங்கிலே வெளியீடு செய்கிறார்கள். அவருக்கும் செண்பக தமிழரங்கிற்கும் செண்பக குடும்பத்திற்கும் எப்படி தொடர்பு என்று நான் விரித்து சொன்னால் நேரம் மிகுந்துவிடும் என்ற காரணத்தினாலே சுருக்கமாக எங்களுடைய அறிமுகத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி நெறியாளராக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் அவர்கள் முனைவர் பட்ட ஆய்விற்காக திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை தலைவராக அன்றைய தினம் இருந்த முனைவர் ராதா செல்லப்பன் அவர்களை நெறியாளராக கொண்டு அவர்கள் அந்த முனைவர் ஆய்வு பட்டத்தை நிறைவு செய்தவர்கள். அப்பொழுது அந்த முனைவர் பட்டத்திற்காக அவர்கள் தயாரித்த அந்த ஆய்வேடுகளை எல்லாம் ஒரு சரியான நபரிடம் கொடுத்து செப்பம் செய்து வெளியிட வேண்டும், அந்த ஆய்வை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். திருச்சியிலே அவர்களுக்கு எத்தனையோ தமிழமைப்புகள் அவர்களுடைய கண்ணிலும் கருத்திலும் பட்டிருக்கலாம், அவர்களுடைய எண்ணத்திலே உதித்திருக்கலாம், பலருடைய சிந்தனையிலே வந்திருக்கலாம். ஏனோ தெரியவில்லை, விட்ட குறை தொட்ட குறை என்பது போல அவர்கள் செண்பக தமிழரங்கை தொடர்பு கொண்டு அங்கே சென்று இந்த ஆய்வு பணியை நாம் ஒருவரிடம் ஒப்படைத்தால் அது முழுமையாக இருக்கும் என்று யாரோ ஒருவர் சொல்ல கேட்டு அவர்கள் தன்னை அரங்கிற்கு வந்து அறிமுகம் செய்து கொண்டு இந்த ஆய்வேட்டினை செப்பம் செய்து கொடுக்க வேண்டும், ஒரு பார்வை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற என்னிடம் அவர்கள் பணித்த பொழுது என்னுடைய சிந்தனைக்கு வந்தவர் எங்களுடைய ஐயா தமிழ் மாமணி பேராசிரியர் பெருந்தகை சுப்பிரமணியன் ஐயா. எழுத்து பணி, அதிலும் செப்பமான எழுத்து பணி என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களை விட்டால் யார் இருக்கிறார் என்கின்ற அளவிற்கு அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்யதோ, கடமைக்கல்ல, மேலோட்டமாக அல்ல, அந்த மேலோட்டமாக பார்த்தது முழுமையாக அவர்கள் அந்த ஆய்வேட்டினை செப்பம் செய்து கொடுத்தார்கள். அம்மையார் அவர்கள் மிகுந்த நன்றியோடு நன்றி சொல்லி அந்த ஆய்வு பணியை அன்று தொடங்கி அவர்களுடைய நட்பு செண்பக குடும்பத்தோடு வளர்ந்தது. இதே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் துடையூர் அருண்வாசம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே பணியாற்றினார்கள். அப்பொழுது ஐயா, நீங்கள் எந்த பள்ளியிலே பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஒரு தனியார் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். உங்கள் பள்ளி எப்பேற்பட்ட பள்ளி, வசதி வாய்ந்த பள்ளியா அல்லது எந்த நிலையில் இருக்கிறது என்றார்கள். இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றோம் அந்த அருண்வாசம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியை எங்கள் உறவின் பெருமக்கள் எல்லாம் இணைந்து ஒரு கல்விக்கூடத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதில் என்னை பொறுப்பாளராக மக்கள் தொடர்பு அலுவலராகவும் ஆசிரியராகவும் நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அந்த பள்ளிக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி 10,000 ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு பொருட்களை கொடுத்தவர்கள் அவையாளர். தானாக முன்வந்து, நான் கேட்கவில்லை, அவர்களாக முன்வந்து அந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் வழங்கினார்கள். இப்படி தொடர்ந்து அவர்கள் பேசுவார்கள், நிகழ்ச்சிக்கு வருவார்கள், போவார்கள், இப்படியே இருந்தது. சில திங்களுக்கு முன்னால் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, ஐயா, என்னுடைய ஆய்வு அந்த ஏட்டையெல்லாம் நான்
நூலாக வெளியிட விரும்புகின்றேன். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர்கள் உள்ளுக்குள் முடிவு செய்திருந்தாலும் ஒரு குருநாதராக என்னை அவர்கள் ஏற்று போற்றிய காரணத்தினால் என்னுடைய சிந்தனை நல்ல சிந்தனை. ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகளை ஈன்றெடுக்கின்ற இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா? தாராளமாக செய்யலாம், அருமையாக செய்யுங்கள். ஒரு சிறப்பான இடத்திலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்வது போல் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை செண்பகத்தமிழரங்கு தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் பெருவிருப்போடு ஏற்றுக்கொண்டேன். அதனுடைய இந்த நிகழ்வு இன்றைக்கு இப்படி மலர்ந்திருக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே எங்களுடைய அரங்கினுடைய நிகழ்வு என்று சொன்னால் எங்களுக்கு இருவர் தான். அரங்கு தொடங்கிய காலத்திலிருந்து எம் தந்தையாருடைய ஆசிரியர் பெருந்தகை திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே உதவி தலைமை ஆசிரியராக இருந்த தமிழ் மாமணி புலவர் ஆக்கிய சேதுமாணிக்கனார் அவர்கள் தலைமையிலே தான் கூட்டங்கள் மட்டுமல்ல, எங்கள் இல்ல திருமணங்களும் அவர்கள் தலைமையிலே தான் நடைபெறும். என்னுடைய திருமணம் எல்லாம் அவருடைய தலைமையிலே தான் நடைபெற்றது, சீர்திருத்த திருமணமாக. அவர்கள் காலமான பிறகு என்னுடைய தந்தையாருடைய சிந்தைக்கும் அவருடைய அன்புக்கும் போற்றக்கூடியவராக எங்களுடைய தமிழ் மாமணி பெருந்தகை சுப்பிரமணிய நாயர் அவர்கள் தான் எங்களுடைய அரங்கு நிகழ்வாகட்டும் குடும்ப நிகழ்வாகட்டும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களை தந்தையராக எண்ணி போற்றி வருகின்றோம். அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியராக பல்லாண்டு காலம் பணியாற்றியவர். அவர்கள் கணித ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி பின்பு தமிழாசிரியராக தன்னுடைய பணியை நிறைவு செய்து ஒரு ஆங்கில பேராசிரியருக்கு இணையாக திருக்குறளை வாழ்வியல் நூலாக வெளியிட்ட பெருமை எங்கள் ஐயா அவர்களுக்கு. அந்த நூலினை அரங்கினுடைய 1500வது தமிழ் பெருவிழாவிலே நம்முடைய சுபவீரபாண்டியன் அவர்கள் அந்த நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள். அருமையான நூல். உலகம் முழுக்க செல்லக்கூடிய திருக்குறளை வாழ்வியல் நூலாக்கி அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நம்முடைய ஜனாதிபதி, பாரத பிரதமர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அந்த நூல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த பேராசிரியர். அடுத்து கூட கம்பராமாயணத்திலே கம்பராமாயணம் என்று சொன்னால் அதிலே மிகுந்த ஊற்றமுடையவர் எங்கள் ஐயா அவர்கள். எந்த தலைப்பை கொடுத்தாலும் எப்படி பேச சொன்னாலும் அதிலே சிறப்பாக தன்னுடைய தடத்தை பதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள். அப்பேற்பட்ட எங்களுடைய ஐயா அவர்கள் இன்றைய விழா தலைமை ஏற்பது உண்மையிலேயே லாவண்யா அம்மா அவர்களுக்கும் அரங்கிற்கும் அது பெரும் பேராக கருதுகின்றோம். ஆகவே அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த நூலை யாரை கொண்டு வெளியீடு செய்ய சொல்வது என்கின்ற சிந்தனை எனக்கும் அம்மா அவர்களுக்கும் பேசிக்கொண்டிருந்த பொழுது வந்தது. உடனடியாக நான் ஒரு கருத்தை அவர்களிடம் பதிவு செய்தேன். நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் பெருந்தகை தமிழமைப்புகளை இன்றைக்கு ஏற்று போற்றி பல்வேறு நிலையிலே உயர்த்தி வருகின்ற அன்பு சகோதரர் அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்களே என்று நான் என்ன சிந்திக்கிறேனோ அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், கரும்பு தின்ன கூலியா என்று கேட்டார்கள். ஆகவே அவர்களிடம் இந்த செய்தியை நாங்கள் சொன்ன பொழுது அவர்கள் அவர்கள் தந்தையார் வழியிலே இருக்கின்ற அந்த அடக்கம் இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கே உரிய பாணியில் நானா இந்த நூல்களை எல்லாம் நான் வெளியீடு செய்ததா? எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள், எதற்கு என்னை என்றார்கள். இல்லை, நீங்கள் தான் இதை வெளியீடு செய்ய வேண்டும், இந்த நூல் உங்களுடைய திருக்கரத்தால் அது வெளியீடு செய்யப்பட வேண்டும் என்று நானும் அவர்களும் வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகு அவர்கள் தயக்கத்தோடு இசைந்திருந்தாலும் மிக மிக பொருத்தமானவர் இன்றைக்கு அந்த நூலினை வெளியீடு செய்கிறார்கள். பெரியசாமி ஐயா என்று சொன்னால் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த ஆளுமை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான பெயருக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களுடைய தந்தையார். அது எல்லளவும் மாற்றமில்லை. எம் தந்தையாரும் அவர்களுடைய தந்தையாரும் நெருங்கிய நண்பர்கள். திருவரங்கத்திலே செண்பக தமிழரங்கு, திருச்சிராப்பள்ளியிலே தமிழ்ச்சங்கம் ஒரு கூட்டம். நான் அடிக்கடி அவர்களிடம் அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன். ஏனென்றால் இது இன்றைக்கு காணொலி காட்சியாக பதிவு இன்னும் விரைவிலே இது அந்த யூடியூப் அந்த வலைவலிகள் மூலமாக ஒளிபரப்ப இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பதிவுகள் எல்லாம் வேணும் என்பதற்காக பதிவு செய்கின்றேன். அவர்கள் திருச்சிராப்பள்ளியினுடைய ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய கம்பீரமான மாமனிதர் பெரியசாமி ஐயா அவர்கள் செண்பக தமிழரங்கிற்கு ஒரு தரம் பார்வையாளராக வருகிறார்கள். கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் செண்பக தமிழரங்கு கீழே
பாய் போடப்பட்டிருக்கும். அந்த பாயிலே தான் மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். பேச்சாளர் ஒருவர், அவருக்கும் இருக்கை கிடையாது. ஒரு சின்ன ஒரு மெத்தை போர்டு இருக்கும், அதில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன டீப்பாய் முன்னாடி பேசுவார்கள். இவர்கள் வந்தார்கள், இவர்கள் வருகிறார்கள், வந்துவிட்டார்கள் என்று தெரிந்ததும் என்னுடைய தந்தையார் என்னை அழைத்து, இளங்கோ அமைச்சர் வந்திருக்கிறார், உடனடியாக ஒரு இருக்கையை கொண்டு வந்தார்கள். என் தந்தையார் கையை பிடித்த, ராஜவேலு நீங்கெல்லாம் கீழே உட்காரும் போது நானும் கீழே உட்கார்ந்தாதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே உட்கார்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஐயா பெரியசாமி. அது என் கண்முன்னே, நான் அப்பொழுதெல்லாம் சிறுவன், என் கண்முன்னே அப்படியே நிழலாடி கொண்டிருக்கிறது. நான் சொல்வது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செய்தி. அப்படியே அந்த அளவிற்கு அதனுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை அமைச்சராக இருந்து இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பேற்று யாரும் எதிர்பார்க்க முடியாத சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் இன்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி நாட்டிய நாடகத்தை அவர்கள் நடத்தியது இன்று அமெரிக்காவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அவர்களே சொல்ல வேண்டும். இருந்தாலும் வரவேற்புகளை நான் முந்திக் கொண்டேன் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அற்புதமான நிகழ்ச்சிகளை, தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை என்று சொல்லுவார் அல்லவா பாவேந்தன் பாரதி. அப்படி இந்த தமிழை திருச்சிராப்பள்ளியிலே ஏற்று போற்றி தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் தென்றல் உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்கள், திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்கள் நூல் வெளியீடு செய்வதற்காக இன்றைக்கு கம்பீரமான தோற்றத்திலே வந்திருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு எளிமையான தோற்றத்திலே காமராஜர் போல் வருவார்கள். இன்றைக்கு மேதகு அப்துல் கலாம் போல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு. அவர்கள் சொன்னார்கள், அம்மா கேட்டார்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று பத்மபிரியா அம்மா கேட்டார்கள். ஒரு அரை மணி நேரம். விஜயசுந்தரி அம்மா பேச்சை கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அவருடைய நேரத்தை தயவு செய்து யாரும் குறைத்து விடாதீர்கள். நான் 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் என்றார்கள். அந்த 3 நிமிடம் 5 நிமிடமும் இந்த அரங்கை கலகலப்பாக வைக்கக்கூடிய ஒரு பெருமகனார் எங்கள் உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்களை வருக 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 நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து எங்களுடைய அம்மா முனைவர் விஜயசுந்தரி அம்மா அவர்கள், உண்மையிலேயே எங்கள் செண்பக குடும்பத்தினுடைய ஒரு குழந்தை அந்த அம்மா அவர்கள். அது இது ஏதோ மேடைக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, அது அவர்களுக்கும் தெரியும், செண்பக குடும்பத்தினருக்கும் அது நன்றாக தெரியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பயணம் செய்து நம்முடைய தமிழின் பெருமையை, திருச்சிராப்பள்ளியின் பெருமையை, ஆன்மீக இலக்கிய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருப்பவர், பறைசாற்றி கொண்டிருப்பவர் அம்மா முனைவர் விஜயசுந்தரி அவர்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவர்கள் எனக்கு அரங்கு தொடங்கிய கொஞ்ச நாளிலே, சில ஆண்டுகளிலே அவர்களுடைய சிறிய தாயாரோடு அரங்கிற்கு வந்து ஒரு உரை கொடுத்தார்கள். இன்னும் என் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அப்பொழுது சிறு வயது, நானும் அப்பொழுதெல்லாம் கல்லூரி முடித்த பருவம். அந்த நேரத்தில் அவர்கள் பேசிய பேச்சு என் மனக்குன்னால். அதன் பிறகு இவர்களுக்காகவே அந்த அரங்கிலே ஒரு மகளிர் மன்றம் தொடங்கப்பட்டது. அம்மா அவர்களுக்காகவே அவர்கள் நிறைய மகளிரை அழைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்மையினுடைய பெயரிலே இருக்கிறது செண்பக தமிழரங்கு என்று என்னுடைய தாயார் பெயரிலே என்னுடைய தந்தையார் தொடங்கிய அரங்கு. அவர்கள் அதன் பிறகு இப்பொழுதும் சொல்லுகிறேன், என்னுடைய அலைபேசி என்று சொன்னால் அவர்கள் ஒரு முறை எடுக்காமல் இருந்தது கிடையாது. அப்படி ஏதாவது பணியாக இருந்தால் அடுத்து பேசி என்ன என்று கேட்பார்கள். அம்மா இது போல் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கலந்து இதெல்லாம் கேட்கணுமா, நீங்கள் அழைப்புதல் அடிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுக்கக்கூடாதா, அடுத்த வார்த்தை இதுதான். அவர்களுக்கு இருக்கின்ற பரபரப்பான சூழ்நிலையிலே கல்லூரியினுடைய உருமுதல், என்னுடைய சிறிய தந்தையார் தமிழ்துறை தலைவராக இருந்த கல்லூரி உருமுதலக்குமி கல்லூரி, அந்த கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து இன்றைக்கு அந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து வருபவர்கள் அம்மா விஜயசுந்தரி அவர்கள். அவர்கள் இந்த நூலாய் உரையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் முடிவு செய்த பொழுது அவர்கள் பெருவிருப்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் அவர்கள் வர இருந்திருக்கிறார்கள். அவர் உரையை கேட்பதற்குத்தான் உங்களைப் போல் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். ஆகவே அவர்களை லாவண்யா அம்மா சார்பாகவும் அரங்கின் சார்பாகவும் வருக வருக என அடுத்து இந்த நூலை பெறுவதற்காக பல பெருமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய வழக்கறிஞர் அசோக்குமார் ஐயா அவர்கள், அஸ்வின்குமார், சோமு ஐயா அவர்கள், திருமதி கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்களுடைய மாப்பிள்ளைக்கு சற்று உடல்நிலை குறைவு, அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய வர இயலாமை தெரிவித்தார்கள். இருந்தாலும் உள்ளமெல்லாம் இங்குதான் இருக்கும் என்று சொன்னார்கள். எங்கள் அண்ணன் MRS கேசவன் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்னை ஆசிரமத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த
செல்வி இரா பூங்குழலி அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னிடம் அலைபேசியில் பேசினார்கள். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர், திருவரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர், என் ஆசிரியர் பெருந்தகை செல்வராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து எங்கள் கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தினுடைய பொருளாளர், மிகச்சிறந்த கவிஞர், அரங்கின்பால் மிகுந்த அன்பு கொண்ட எங்கள் கவிஞர் மாரிமுத்து ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தினுடைய வாசகர் வட்ட தலைவராகவும் தமிழ்ச்செம்மல் என்கின்ற உயரிய விருதினை தமிழக அரசினுடைய திருக்கரத்தால் பெற்றவரும், கவிஞர் என்றால் அதற்கு பொருத்தமான ஒரு அடைமொழிக்கு உண்மையை சொந்தக்காரமான எங்கள் ஐயா கோவிந்தசாமி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்து வளர்ப்பக்கூடிய ஆசிரியர் சி ஆனந்த் அவர்கள், திருமணமேடு பா பிரபு, தம்பி விஸ்வேஸ் ஆகியோரெல்லாம் இந்த அரங்கிற்கு வருகை தந்து இந்த முதல் படியினை நூலினுடைய முதல் படியை பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களெல்லாம் வருகை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையை சார்ந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஐயா திரு மதியழகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அம்மா அவர்கள் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர்கள். ஏற்கனவே அவர்களுடைய அறிமுகம் கிடைத்திருந்தாலும் இன்றைக்கு அரங்கின் நிகழ்வில் அவர் கலந்து கொள்வது மிக பொருத்தம். அவர்கள் மிகச்சிறந்த வாழ்த்துறையை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருகை என அன்போடு வரவேற்கின்றேன். நிகழ்ச்சி அரங்கினுடைய நிகழ்வு என்றால் தலைமை எங்கள் ஐயா, வரவேற்புரை அடியேன், நன்றி உரை என்று சொன்னால் அந்த இடம் இவருக்காக எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஐயா தமிழ் மாமணி முனைவர் சு. செயலாளர். பார்ப்பதற்கு பாவேந்தர் பாரதிதாசன் போல் கம்பீரமாக இருப்பார். உள்ளத்திற்குள் அளவள்ளியப்பா போல் இருப்பார். குழந்தை கவிஞர் போல் இருப்பார். அவ்வளவு எளிமையானவர். தோற்றத்தில் மட்டுமல்ல, பேச்சிலும் செயலிலும் நடவடிக்கை எல்லாவற்றிலும் மிக எளியவர். திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் ஈவேரக்கனுடைய தமிழ் துறை தலைவராக இருந்தவர். செண்பக தமிழரங்கினால் தமிழ் மாமணி விருதையும் சிறுகாப்பிய செம்மணியும் விருதை பெற்று இந்த அரங்கிற்கு பெரும்புகள் சேர்ந்தவர். அவர்கள் இந்த நன்றியுரை வழங்குவதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களது சார்பாக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு அடுத்து அருமையான இணைப்புரையை என்னுடைய அருமை சகோதரிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் திருமதி இந்திரா காந்தி கல்லூரியுடைய தமிழ் துறை பேராசிரியை முனைவர் பா பத்மபிரியா அவர்கள், கம்மனிலே நூல் வெளியீடு செய்தவர்கள். அதற்கு அடுத்து அன்பு சகோதரி முனைவர் பா பழனியா அவர்கள், திருச்சிராப்பள்ளி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியுடைய தமிழ் துறையைச் சேர்ந்தவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர். அவர்கள் அருமையான இணைப்புரையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பேர் சரியா சொன்னேன் நான், நிறைவா நூலாசிரியரை தொடக்கத்திலே சொன்னது போல நிறைவிலே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக சரியான தூக்கம் இருந்திருக்காது என்று கருதுகின்றேன். உண்மை அதுதான். அது ஏனென்றால் 1656 கூட்டங்களை நடத்திய எனக்கு நன்றாக தெரியும், பல விழாக்களை நடத்திய எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களை சொல்லுவேன், ஒரு குழந்தை போல் நன்றாக தூங்குங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உங்களிடம் விட்டதனால் நான் நன்றாக தூங்குகிறேன், நீங்கள் தூங்குகிறீர்களா என்று கேட்டவர்கள். அந்த அளவிற்கு கடுமையான உழைப்பை 5 நூல்களை, அதிலே வாழ்வியல் பொருள் சிக்கனம், கிராம வாழ்வில் பெண்களின் பொருளாதாரம், அன்றாட பிரச்சனைகளும் அதிலிருந்து விடுபடுதலும், தேவைகளும் அதன் தேடல்களும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை தேவைகள், பொருளாதார பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கிற 5 நூலையும் அவர்கள் முதலாவதாக தயாரித்து வந்து என்னிடம் கொடுத்து, நீங்கள் படித்து பாருங்கள், இதை நூலாக போட வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். இதில் ஏதேனும் பிழை இருக்கிறதா என்று பாருங்கள் என்றார்கள். நிறைவாக 2 நூலை கொடுத்து, இதற்கு நீங்கள் தான் வாழ்த்துரை கொடுக்க வேண்டும் என்கிற பணியையும் செய்தார்கள். அதையும் நான் செய்தேன். ஆகவே என்னுடைய அன்பு மாணவியாக நான் ஏற்று போற்றி வருகின்ற அம்மா லாவண்யா அவர்களை நான் அரங்கின் சார்பாக, உங்களது சார்பாக வருக என நிறைவாக வரவேற்கின்றேன். ஏனென்றால் நேரத்தினுடைய அருமை கருதி நான் சுருக்கமாக நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேச்சாளர்கள் பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு அன்பான உத்தரவாதத்தை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பொறுப்பாளர் என்ற முறையிலே சரியாக 8 மணிக்கு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். யாரும் கவலை கொள்ள வேண்டாம். 8 மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து அனைவருக்கும் சுவையான சிற்றுண்டியை லாவண்யா அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சுவையானது என்பதை நீங்கள் கொஞ்சம் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். உண்மை அதுதான்.
உண்மைதான், உண்மை. அதில் எல்லளவும் மாற்றம் இல்லை. உண்மையான சுவையான சிற்றுண்டி நமக்கு சுட சுட வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஆறுவதற்குள் நாம் அறிந்துவிட்டால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே நீங்க வருகிறீர்கள். மேடைக்கு கீழே பல பெருமக்கள், லாவண்யா அம்மா குடும்பத்தைச் சேர்ந்த அத்துணை பெருமக்கள், அவர்கள் முகம் தெரிகிறது, பெயர் தெரியவில்லை. அதே போல் அரங்கு அன்பர்கள் முகம் தெரிகிறது. அவர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையாக நான் அழைத்தால் நேரமாகிவிடும் என்று அஞ்சி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த அளவிலே என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்தவழே உன்னார் இருந்தேன், இவையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, என சுமையர வாழ்ந்திட புரியுமையோ. பேரன்புமிக்க பெரியோர்களே, திருவரங்கம் ராசவேரர் செண்பக தமிழரங்கின் சார்பாக இங்கே ஒரு சிறப்பான நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நூல்களின் ஆசிரியராக விளங்குகிற முனைவர் லாவண்யா அசோக்குமார் அவர்களே, இந்த நூலை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்த்தென்றல் தமிழவேளருடைய அருமை புதல்வன், தமிழ்ச்சங்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் ஐயா உதயகுமார் பெரியசாமி அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றி இருக்கிற அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களே, இந்த நூலை ஆய்வு செய்து உரையாற்ற இருக்கிற முனைவர் விஜயசுந்தரி அவர்களே, இந்த நூலை மிகச்சிறப்பாக செய்து இங்கே இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது நூலாசிரியர் அம்மையார் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற முனைவர் செயலாபதி அவர்களே, இணைப்புரை வெளிக்கொண்டிருக்கிற முனைவர் பத்மபிரியா அவர்களே, முனைவர் பழனியா அவர்களே, இங்கே நூலை பெறுவதற்காக வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, இங்கே வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய சகோதரி திருமதி லாவண்யா அவர்கள் ஒரு அருமையான ஒரு ஆய்வை செய்து, ஆய்வு என்றால் இலக்கியத்திலே ஆய்வு செய்யலாம், புதினங்களிலே ஆய்வு செய்யலாம். இப்படி அந்த ஆய்வு செய்வது வெறும் இலக்கிய அன்பர்களுக்கு மாத்திரம் பயன்படுவதாக இல்லாமல் சமுதாயத்திற்கே பயன்படுகின்ற ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அந்த ஆய்வை செய்து அது ஆய்வியலாக முடங்கி போகாமல் அந்த ஆய்வை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆய்விலே அந்த ஆய்வையே 5 பகுதிகளாக, ஆய்வேடு புதினங்கள் காட்டும் பெண்களின் பொருளாதாரம் என்கிற தலைப்பிலே நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்திருக்கிற ராதா செல்லப்பன் அவருடைய வழிகாட்டுதலின் கீழே அந்த ஆய்வை செய்திருக்கிறார். முனைவர் ராதா செல்லப்பன் அவர்கள் ஒரு சிறப்பான தமிழ் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். அந்த காலத்திலே ஐயா பேராசிரியர் வையாபுரி பிள்ளை என்கிற ஒரு பெருமகன் இருந்தார். தமிழ் லெக்சிகன் என்று தமிழ் அகராதி சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய ஆசிரியராக விளங்கியவர், சென்னை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர், மிகச்சிறந்த ஆய்வு நூல்களை எல்லாம் கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட பெருமகனுடைய பெயர்த்தி தான் இந்த அம்மையார் ராதா செல்லப்பன் அவர்கள். ஆகினாலே அவருடைய வழிகாட்டுதலே இந்த ஒரு அருமையான ஆய்வை நம்முடைய சகோதரி செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்விலே 6 முத்தலைப்புகள், அந்த 6 முத்தலைப்புகளையும் 6 நூலாக ஆக்கி இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒரே பெரிய நூலாக ஆக்கினால் அது மக்களுக்கு போய் சேராது, பெரிய நூலை வாங்குவதற்கு யோசிப்பார்கள். ஆகையினாலே ஒவ்வொரு சிறு நூலும்
சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற வகையிலே அந்த நூலை அம்மையார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகினால இந்த மொத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற 5 நூல்கள், 5 நூல்கள்ல 6 நூல்கள், அதாவது 6 in 5 என்று சொல்லுகிற மாதிரி ஒரு நூல் அதுல 2 நூல் இருக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட 5 நூல்களை மிகச் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய ராதா செல்லப்பன் அவர்கள் அணிந்துரையிலே சொல்கிறார்கள், இப்படி ஒரு நெறியாளர் சொல்வதெல்லாம் ரொம்ப வியப்பு. திருமதி லாவண்யா என் மனதுக்கு நெருக்கமானவர். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இவருடைய ஆய்வுகள் அவர் ஈர்த்திருக்கிறது, இவருடைய அன்பு அவர் ஈர்த்திருக்கிறது. சில ஆய்வுகள் நம்மை மிரள வைக்கும், சில ஆய்வுகள் நம்மை மிரள வைக்கும். அப்படி அமைந்த ஆய்வு இது. ஆனால் சொல்கிறார், மிரள வைக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இவர் என்ன செய்கிறார், 1008 நூல்களை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து 108 நூல்கள், 1008ன்னா சகஸ்ரநாமம் சொல்றது, 1000 போற்றி சொல்லுவது கோயில்கள் சொல்லுகிற போது சகஸ்ரநாமம் பாருங்க. 108ங்கிற போது அஷ்டோத்தரம் பாருங்க, 108 மந்திரங்களை இறைவன் பெயர்களை சொல்லுவது. அதான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, 1008 நூல்களை எடுத்துக்கொண்டார். 1008 அதுல 108 நூல்களை தேர்வு செய்து அதுல ஆய்வு செய்து இந்த அருமையான ஆய்வேட்டை உருவாக்கி இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். ஆகையினால இன்றைய வாழ்வியல் கட்டமைப்பில் அனைத்திற்கும் பொருளாதாரமே அடிப்படை என்பதை மையமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால், புதினங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார், கள ஆய்வும் செய்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்திலே பல கிராமங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற பெண்கள், இந்த ஆய்வேடு பெண்களை மையமாக கொண்டது. பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பெண்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, பெண்கள் எப்படியெல்லாம் சமுதாயத்திலே பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் நூல்களின் வாயிலாகவும் கலாய்வின் வாயிலாகவும் பல பேரை பெற்றுகின்றிருக்கிறார். அங்கே போனால் பெருவளநல்லூரிலே போய் சந்தித்திருக்கிறார், லால்குடியிலே போய் சந்தித்திருக்கிறார், சின்ன சின்ன கிராமங்களிலே எல்லாம் போய் அங்கே இருக்கிற பெண்களை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் நேரே கேட்டு அம்மையார் அவர்கள் இந்த ஆய்வேட்டை மிகச் சிறப்பாக தயார் செய்திருக்கிறனால ராதா செல்லப்பனுடைய அன்புக்கும் பாராட்டுக்குரியவராக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பது முக்கியம். இதை சொல்கிறார், இன்றைய வாழ்வியல் கட்டமைப்பில் அனைத்துக்கும் பொருளாதாரமே அடிப்படையாகிறது. அதுவே தனி மனித குடும்ப சமூக தளங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக களமாக விளங்குகிறது. பொருளாதாரம் தான் அடிப்படையாக வச்சுப்போம். பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் சேர்க்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் தேவைப்படும். நல்ல மருத்துவத்துக்கு போக வேண்டும் என்றால் பணம் தான். திருமணம் என்றால் அந்த காலத்திலே சொன்னான், திருமணம் அந்த காலத்திலே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, இப்போது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அங்கேயும் வரதட்சணை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அதே போல எல்லாவற்றுக்கும் பணம். கல்லூரியில் பேராசிரியர் ஆவதற்கு சில லட்சங்கள் அல்ல, 40 லட்சம் 50 லட்சம் இப்படி கொடுத்து பேராசிரியராக பதவியராக ஆகியிருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படி அந்த ரூபாயை போய் சம்பாதிக்கிறது. அந்த 40 லட்சம் கடன் வாங்கி போட்டா அதுக்கு வட்டியே அவருக்கு சம்பளம் சரியா போயிடுமாச்சே. இப்படிப்பட்ட அவலங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது என்பதுதான் நாம் வருந்த வேண்டிய செய்தி. ஆகையினால அதாவது அம்மையார் அவர்கள் வேத காலத்தை எடுத்துக் கொள்கிறார். வேத காலத்திலே பெண்கள் கல்வியறி உடையவர்களாக இருந்தார்கள், வீரத்திலே சிறந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லுகிற போது பெண் கல்வியினை திருமண வாழ்வுடன் இணைத்து அதர்வண வேதம் சொல்லுகிறது. அதே போல கேலா என்னும் அரசரின் மனைவி விஸ்வபலா என்கிற அம்மையார் கணவனுக்காக போரிட்டு காலை இழந்து விடுவார்களாம். காலை இழந்து விட்டு செயற்கை கால், அதாவது செயற்கை கால் இருக்க போகிறது, செயற்கை காலை பொருத்தி கொண்டிருந்தார். இன்னொரு அம்மையார் ஒரு முனிவருக்காக போராடி இருக்கிறார். இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அம்மையார் அவர். பிறகு வேத காலத்துக்கு பிறகு சொன்ன நம்முடைய சங்க காலத்துக்கு வர்றார். இந்த சங்க காலம் என்பது ஆரம்ப காலத்திலே சமுதாயத்திலே பெண்கள் தான் தலைமையேற்றிருந்தார்கள்.
பெண்கள் தான் சமுதாயத்திலே மையமாக இருந்தார்கள். பிறகு காலப்போக்கில அது என்ன ஆகிவிட்டது? பெண்கள் கையிலே இருந்து அதிகாரம் ஆண்களுக்கு வந்துவிட்டது. அது எந்த காலத்தில் இருந்தால் சங்க காலத்திலே பார்க்கிற போது, சங்க காலம் பல சிறப்புகளை எல்லாம் உடையதுதான். ஆனாலும் கூட அங்கே ஒரு குறுந்தொகைப்பால் வருகிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்நுதல் மனையுரை மகளுக்கு ஆடவர் உயிரென. அதாவது ஒரு பெண் ஆடவனை சார்ந்தே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே, சங்க காலத்திலே. ஆனால் சங்க காலம் தொடங்கி 19 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே கூட பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள். அதற்கு குரல் கொடுத்தவர்கள் பாரதியார், தந்தை பெரியார், பாரதிதாசன் தமிழகத்தை பொறுத்தவரை இவரெல்லாம் குரல் கொடுத்தார்கள். பெரியார் சொல்லுவார், கடுமையாக விமர்சிப்பார், பெண்கள் என்ன நகை மாற்றும் ஸ்டாண்டுகளா, ஏன் அவர்களை இப்படி அடிமைப்படுத்துகிறது பெரியார் கேட்பார். மண்ணுக்கு கேடாய் மதித்தியோ பெண்ணினத்தை என்பார் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றெல்லாம் பேசினார். அப்படி பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை பாரதி வலியுறுத்தினார், பாரதிதாசன் வலியுறுத்தினார், பெரியார் வலியுறுத்தினார். தமிழகத்திலே ஒரு இயக்கமே அதற்காக உருவாக. ஆகையினாலே அப்படிப்பட்ட, ஆனாலும் கூட சங்க காலத்திலே பெண்கள் முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை. ஔவையார் போன்றவர்களெல்லாம் மன்னனிடத்திலே நெருக்கமான உறவு வைத்திருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மன்னனுக்காக தூது சென்றிருக்கிறார், அதிகமானுக்காக. அதனால தங்க காலத்திலே பார்க்கிற போது செய்தியை கற்பின் செய்ழை கணவ, பெண்ணை சொல்லி இன்னாருடைய கணவனே, அதாவது தலைவனோட தேரோடு தலைவியை சொல்லி தலைவனுடைய கணவன் என்று சொல்லுகிற ஒரு சிறப்பு இருந்திருக்கிறது. அதே போல பார்க்கிறோம், பேர் வைத்துக் கொள்கிறதோடு கூட ராமனுக்கு பேர்ல ஒன்று சீதாராமன். ஆகையினால சீதைக்கு அங்கே முக்கியத்துவம். ஆகையினால முருகனுக்கு சொல்லுகிற போது வண்டி மணாளம். ஆகையினால இப்படிப்பட்ட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமுதாய போக்கு எந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பது முக்கியம். பிறகு பார்த்தா 19 20ஆம் நூற்றாண்டுல பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை, உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பெண்கள் கைமை பெண்களாக இளமையிலேயே இளமை திருமணம், 8 வயசுல 10 வயசுல திருமணம். அந்த நிலையிலே கணவன் இறந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் கைப்பெண்ணாக காலம் கழிக்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் மாற்றி அமைத்தார்கள் பெருமக்கள். அதற்குத்தான் அந்த உடன்கட்டை ஏறுதலை அந்த ராஜாராம் மோகன் ராவ் என்கிறவர் எதிர்த்தார். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அம்மையார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகையினால இப்ப இருந்தாலும் பெண்களுடைய பொருளாதார நிலை, கிராமத்திலே இருக்கிற பெண்களுடைய பொருளாதார நிலை தாழ்வாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். கிராமத்திலே வயலிலே நடவாள், நகரத்திலே சித்தாள். பெண்ணுக்கு பேர் தான் மாறி இருக்கிறது. அங்கே நடவாள், இங்கே சித்தாள். ஆகையினால அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிறது. பொருள் அடிப்படையில சமுதாயத்தை 3 பிரிக்கிறார்கள். மேல்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் என்று பிரிக்கிற போது இப்ப அடுத்தது பொருளாதார பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்று சொல்லி சேமிப்பு என்பது ஒன்று இருக்கிறது. சேமிப்பை பெற்றுகிற போது சேமிப்பு சிக்கனத்தின் குழந்தை. ஆக சிக்கனம் என்பது சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால எதற்காக சேமிக்கிறார்கள்? தங்களுக்காக சேமிக்கிறார்கள். பெண்கள் தங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சேமிக்கிற பெண்கள் உண்டு. தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக சேமிக்கிற பெண்கள் உண்டு. தன்னுடைய பெண்ணினுடைய திருமணத்துக்காக சேமிக்கிற பெண்கள் உண்டு. இப்படி நகை சேமிப்பு, பண சேமிப்பு, இதையெல்லாம் பற்றி உணவுப் பொருள் சேமிப்பு போன்றவற்றை எல்லாம் பற்றி அம்மையார் அருமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பலவிதமான வேலைகள், அதாவது வருவாய் ஈட்டுகிற வேலைகளை ஒரு பெரிய பட்டியலே தந்திருக்கிறார்கள். இப்பவும் பல பேர் செய்கிறார்கள். ஆனால் பல பேர் அதுல அறியாமை காரணமாக
அதிலே அவற்றை எல்லாம் செய்யாமல் காலம் கழித்து கொண்டு துன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பெரிய பட்டியலே தருகிறார்கள். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடியதான் உணவு தயாரிப்பு, தையல் வேலை, முறுக்கு சுற்றுதல், ஊறுகாய் தயாரித்தல், அப்பளம் தயாரித்தல், சூடம் சாம்பிராணி தயாரித்தல், எம்ப்ராய்டரி, பொம்மை தயாரித்தல், இப்படி பலவற்றை பல சிறுதொழில்கள் மூலமாக பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றிக் கொள்ளலாம். அப்படி சில பேர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கனத்தை பற்றி சொல்கிறார். சிக்கனம் மூன்று இருக்கிறது. சிக்கனம் ஒன்று, கஞ்சத்தனம் ஒன்று, ஊதாரித்தனம் ஒன்று. அதற்கு சிக்கனத்துக்கும் ஊதாரித்தனத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாளியில தண்ணீர் இருக்கிறது, ஒருவன் காலை கழுவுகிறான், ஒரு மங்கு எடுத்து ஒரு குவளை எடுத்து காலை கழுவுறான், அது சிக்கனம். அப்படியே வாளி தண்ணி அப்படியே சாய்ச்சி விட்டான், அது ஊதாரித்தனம். கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் இருக்கிறது. ஒருத்தன் நம்மளா நான் எங்க வீட்டுல ஃபேனே ஓட மாட்டேன், மின்சார செலவாயிடும்மா, ஐயா விசிறி வச்சு நான் விசிறுவேம்மா. நீ அப்படியா? நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? விசிறியை மூஞ்சிக்கு நேரம் அப்படி தலையை விட்டு ஆட்டுவேன். அந்த நீ கஞ்ச நான் படா கஞ்சன்னு சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட இதையெல்லாம் இருக்கிறது. சிக்கனம் பற்றிய ஒரு ஒரு 2 பெண்களுடைய கதையை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சீதா, இன்னொருத்தர் தேவி. இந்த தேவிங்கிற பொண்ணு கொஞ்சம் ஆடம்பர செலவுக்காரி. இந்த சீதாங்கிறது சிக்கனம் பண்ணுமா. அது என்ன பண்ணுது? அந்த சீதா கிட்ட தேவி 2 கிலோ வெண்ணெய் கடன் வாங்குது. கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்கும் போது 1 கிலோ தான் கொடுக்குது. என்னம்மா 2 கொடுத்தேன்? இல்ல நீ 1 தான் கொடுத்த. அங்க ஒரு ஆள்கிட்ட மரியாதை ராமன்கிட்ட வழக்கு போகுது. அந்த மரியாதை ராமன் என்ன பண்ணா, வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கன்னா வர வழியில சேர கொட்டி வச்சிருமா பாதையில. இந்த பொண்ணு 2 சேரை மிதிச்சுக்கிட்டு வருது. இங்க என்னன்னா 2 மக்குல தண்ணி வச்சிருந்தான். அந்த தண்ணிய ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு மிச்சம் வச்சுச்சு. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, தண்ணி அப்படியே காலில் ஊத்துச்சு. தண்ணி போயிடுச்சு, சேரு போகல. உடனே இந்த மரியாதை ராமன் சொன்னான், நீ உன்னால ஒழுங்கா காலை கழுவ முடியல, சிக்கனமா உனக்கு என்னன்னு தெரியல, அதனால நீ 2 கிலோ வாங்கினது உண்மைதான், அதனால இன்னொரு கிலோ நீ கொடு, ஏனென்றால் நீ ஊதாரித்தனம் செலவு செய்கிறாய் என்பது இதன் மூலமா விளங்குது என்று சொல்லுகிற ஒரு கதைகளை எல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பாட்டை பற்றி ஒன்று சொல்றாங்க. அதாவது சாப்பாட்டில் சிக்கனம் அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் சாப்பிடுகிற போது சில வீட்டில் தண்ணி வச்சு ஒரு கப்பில் பக்கத்தில் ஊசி வைப்பாங்க. ஏதோ இங்கே நம்ம வாசிக்க கதையில் பட்டெல்லாம் இப்போ நடந்து கொடுக்குது. அம்மையார் வாசிக்கையா இருப்பாங்க போல தெரியுது. அதனால என்ன பண்ணிருக்கு, இது வாசிகி திருவள்ளுவர் கதையில நான் படிக்கிறது. உண்மையோ பொய்யோ கட்டி விட்டானா என்னமோ தெரியல. என்ன பண்ணாங்களாம், வச்சிருந்தாராம். அந்த மனைவிட்ட சொன்னாராம் திருவள்ளுவர், ஒரு கப்புல தண்ணியும் ஒரு ஊசியும் பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லி. இது அதே மாதிரி வச்சிருந்தாராம். கடைசி நான் சாக போறப்ப அந்த அம்மா கேட்டுச்சான், இது மாதிரி வைக்க சொன்னீங்க, என்னான்னு எனக்கு புரியல. அப்ப அவர் சொன்னாராம், நீ சாப்பாடு போடும்போது கீழே சிந்துச்சுன்னா அதை ஊசியில குத்தி தண்ணியில நினைச்சு நான் சாப்பிடலாம்னு இருந்தேன். ஆனா நீ பதிகிறது இல்லையா, ஒரு சோறு கூட சிந்தாம போட்டுட்ட, அதனால அதுக்கு வேயில்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னதா வாசிக்க வள்ளுவர் கதையில இருக்கு. அது அந்த இதை இவங்க சொல்லியிருக்காங்க. சில இடத்துல நடக்குதுன்னு நான் கேள்விப்படலாமா. ஆகினால இப்படிப்பட்ட அருமையான செய்திகளை எல்லாம் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அதில் சொல்லுகிற போது ஒரு 5 நாடுகளை சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுகளுக்கு சொல்லுகிற போது முதல்ல கனடாவை சொல்றாங்க, அடுத்து ஜெர்மனியை சொல்றாங்க, 3வது இங்கிலாந்து சொல்றாங்க, 4வது ஆஸ்திரேலியாவை சொல்றாங்க, 5வது பிரான்ஸை சொல்றாங்க. அமெரிக்கா பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது சொல்லாலும் கூட அது 6வது இடத்தை தான் பெற்றிருக்கிறது. இந்தியா எங்கேயோ கடைசியில் இருக்கு.
இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நமக்கு தினந்தரம் பேப்பர்ல வர செய்தியிலிருந்து தெரிகிறது. ஆகையினால இப்படி பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. பொருளாதார சுதந்திரம் இல்லை. அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை கணவன் எடுத்துக் கொள்கிறான். அவன் தான் பெரும்பாலான குடும்பத்துல செலவு செய்கிற, சம்பாதிக்கிறது மனைவி, செலவு செய்கிறவன் கணவனாக இருக்கிறான். அப்புறம் பெண்களுடைய சேமிப்பை குடும்பத்திலே இருக்கிற மற்றவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்கிற செய்தி. இரட்டை பணிச்சுமை முக்கியமானது. ஆடவர்கள் யாரெல்லாம் தன்னுடைய மனைவி வேலை பார்த்து சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ அந்த ஆடவர்கள் மனைவிக்கு குடும்ப காரியங்களிலே துணையாக இருக்க வேண்டும். வீட்டு வேலை காய்கறியாவது கட் பண்ணி தரணும். ஏதா அந்த காலத்தை சொல்லுவாராம் நம்ம பேராசிரியர் இளவரசு, அரிசியை கொண்டாமா நான் களைஞ்சு தரேன் பாராம். அது மாதிரி கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அந்த குடும்பத்திலே நிம்மதியும் அமைதியும் நிலவும். ஆகையினால இரட்டை பணிச்சுமை என்று இந்த பெண்கள் இருக்கிற சுமை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கணவனால் நிராகரிக்கப்படுகிறது. கணவனுடைய பொருள் ஆசை. சில பேர் என்ன பண்ணுவான், காதலிச்சு பெரிய இடத்துக்கு கொண்ட காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவான். அப்புறம் நினைப்பான் கொஞ்சம் மனசு மாறிடுவாங்க, அப்புறம் சொத்தெல்லாம் வந்துரும்னு. சில பேர் மனசே மாற மாட்டாங்க, எதுவுமே வராது. அப்ப என்ன பண்ணுவான், உன்னை நான் எதிர்பார்த்தான் கட்டினேன், ஆனா ஒண்ணுமே கிடைக்கிற மாதிரி தெரியல, போயிருந்து கரட்டுவான். இந்த மாதிரி எல்லாம் சமுதாயத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பல புதினங்களை எடுத்துக்கொண்டு மேற்கோள் காட்டுவது மாத்திரமல்ல, அந்த புதினங்களிலே கலாய்வு செய்து பல மேற்கோள்களை, பல பெண்களை, சாதாரண பாமர பெண்களை எல்லாம் வீடு போய் நேரா சந்திச்சு பெரிய முயற்சி. சில பேர் பேசவே மாட்டாங்க, வர்றதுக்கு கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் கூட சகிப்புத்தன்மையோடு பல இடங்களுக்கு சென்று அவர்களை அணுகி அவரிடத்திலிருந்து கருத்துக்களை பெற்று தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த அம்மையாருடைய 6 ஆண்டு உழைப்பு போற்றுதலுக்குரியது. இவர்கள் ஒரு அருமையான இந்த நூல் பாமரர்களுக்கு பயன்படும். ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சு இந்த மக்கள் எடுத்துக்கொண்டு படிச்சாங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கிறது, சமுதாயத்தில் இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு பெண்ணு தொடர்ந்து வேலை செஞ்சா என்னன்னா கால் வலி, இடுப்பு வலி. சில பெண்களுக்கு தெரியறது இல்லை. 1/2 மணி நேரம் வேலை செய்ய, ஒரு 1/4 மணி நேரம் ஓய்வு எடுப்போம்னு சொல்லி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து இரவுல ஐயோ கால் வலிக்குதுன்னு பேசுகிற பெண்கள் இருக்கிறார்கள். காரணம் அவங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி நேரத்தை பகிர்ந்து கொள்வது, நேரத்தை எப்படி கையாளுவது என்று தெரியாதனாலதான் என்பதையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் அவர்கள் தீர்வு கொடுக்கிறாங்க. அதான் சிறப்பு. ஆகையினால நாட்டிலே பெண்கள் பல பணிகளில் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. பாலியல் பொய் செய்கிறவர்கள், பாலியல் வக்கரத்துக்கு ஆளாகிறவர்கள், எதையும் விட்டு வைக்காமல் அத்தனை செய்திகளையும் இந்த 5 நூல்களிலே ஒரு ஆய்வேட்டை 5 நூல்களாக ஆக்கி இங்கே வெளியிட்டிருக்கிற அம்மையார் அவர்கள் பாராட்டுதலுக்கு போற்றுதலுக்குரியவர்கள். இவர்கள் சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு நூல். நாமெல்லாம் செய்கிறோம். கம்பராமாயண கடவுள் கோட்பாடு நூலா வெளியிட்டேன். கம்பராமாயணத்தோடு ஈடுபாடு படித்து அதை பின்பற்ற முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய அம்மையார் அவருடைய நூல் பாமரர்களுக்கும் பயன்படக்கூடியது, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான 5 நூல்களை, 5இல் 6 நூல்களை தந்திருக்கிற அருமை சகோதரி லாவண்யா அவர்களை வாழ்த்தி, நீங்கள் இன்னும் சிறப்பான அருமையான நூல்களை தர வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறு அன்பளிப்பாக நான் எழுதி வெளியிட்டிருக்கிற திருக்குறள் உரை அம்மையார் அவர்களுக்கு தந்து மகிழ்ந்தேன். Thank you.